வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கொயரை வச்சு ஒரு பவுச் மாதிரி, அதாவது நம்ம திங்ஸ் போட்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ஒரு பவுச் தாங்க சொல்லித்தர போகிறேன். எப்படி கட் பண்ண போகிறேன், என்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ண போகிறேன், எப்படி தைக்க போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிரிண்டட் காட்டனும் ஒரு பிளெயின் காட்டனும் எடுத்திருக்கேன். மார்க்கிங் பண்ணுறதுக்காக மார்க்கிங் சாக்கு, இன்ச் டேப்பு, கட் பண்ணுறதுக்காக சிசரு. இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிற பேலன்ஸ் பிட்லேயே நிறைய நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் நான் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் எடுத்துக்க போகிறேன். 9 இன்ச்சஸ் இருக்குது. 9 இன்ச்சஸ்க்கு 9 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸ்கொயராக தான் நம்ம கட் பண்ணிக்கணும். நாலு சைடும் நான் செக் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஃபேப்ரிக்கையும் நான் அப்படியே ஒன்றா போட்டிருக்கேன். அந்த 2 ஃபேப்ரிக்கையும் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். சேர்த்து 9க்கு 9 எடுத்திருக்கேன். நம்மளோட விருப்பம்தான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே. ஒரு தடவை தைச்சி பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சைஸ் வருது, அடுத்து எனக்கு பெருசு வேணும், எனக்கு சின்னது வேணும்னு நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். துணியை ரொம்ப தூக்காமல் கீழே வச்சே கட் பண்ணுங்கள். இப்போ இதே அளவுக்கு அப்படியே கட் பண்ணியாச்சு. 2 பீஸும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ஸ்கொயர் பீஸ் தான். இந்த இடம் மட்டும் கேப் விட்டுட்டு சுற்றி ஜாயின் பண்ணிவிடுங்க. 2 பீஸையும் ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு திருப்பறதுக்காக கேப் கொடுத்தாச்சு. இந்த இடத்துக்கு ஸ்கொயர் பீஸுங்கிறதால எப்போவுமே இந்த ஷேப்ஸை, இந்த கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு தான் திருப்பினீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக வரும். வேணும்னா நம்ம நாட்ஜஸும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. நல்லா வெளியில் வரா மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக திருப்பியாச்சு. இந்த ஓப்பன் கொடுத்த பார்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி சுற்றி டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுடலாம். டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த மார்க் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா இந்த ஸ்கொயர் பீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த க்ராஸாக இப்படி நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு 1 இன்ச்சஸ்க்கு இப்படி மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இங்கேயும், அதாவது ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சஸ், அடுத்து ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த க்ராஸை ப்ளேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு 1 இன்ச்சஸ்க்கு இதை தான் நம்ம தைக்க போகிறோம். அந்த 1 இன்ச்சஸ் வரைக்கும் தான் நம்ம தைக்கணும். தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் த்ரெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த 2 சைடும் 1 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்படி திரும்ப இப்படி ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் மடிச்சுக்கிட்டு சேம் மார்க்கிங்கில் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து 1.5 inches, இங்கேருந்து 1.5 inches,
கிராஸில் இப்படி வச்சுட்டு 1 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதே மாதிரி இந்த கார்னர், அதாவது 4 கார்னர்ஸ்க்கும் ஒரே மெத்தடு. 1.5 கிராஸ் வச்சு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன். இப்போ இந்த 2 சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் திருப்பி காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு, த்ரெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து திருப்பி நம்ம அசம்பிள் பண்ணுறது தான் ஒரு சின்ன வேலை. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதை இப்படி சென்டரில் அழுத்திடுங்க. சும்மா தைக்கலாம் வேண்டாம், அழுத்திட்டு 2 பக்கமும் சென்டர் அழுத்திட்டு இதை அப்படி மடிச்சு விட்டுருங்க. இது வந்து நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் கொடுக்கறதால நல்ல ஸ்ட்ராங்காகவே நமக்கு நிற்கும். இந்த மாதிரி வச்சும் நம்ம உள்ள திங்ஸ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொன்று, நம்ம இப்படி ஆப்போசிட் சைடில் மடித்து வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. வேணும்னா ஒரு சின்ன அயன் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் நம்ம எல்லாமே திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க, சிம்பிளான ஸ்கொயர் பவுச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.